ஒரு நாள் தக்ஷன் என்ற அரசன் ஒரு பெரிய யாகம் நடத்தினார். ஆனால் அவர் சிவபெருமானை அழைக்கவில்லை. தக்ஷனின் மகளான தாட்சாயணி தந்தையின் அவமதிப்பை தாங்க முடியாமல் துயரத்தில் மூழ்கினார். இறுதியில் தாட்சாயணி யாக குண்டத்தில் தன்னையே அர்ப்பணித்தார். இதை கேட்ட சிவபெருமான் கோபத்தில் ருத்ர தாண்டவமாடினார். பின்னர் தாட்சாயணி பார்வதி தேவியாக இமயமலையில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே பார்வதி சிவபெருமானையே கணவராக நினைத்தார். வருடக்கணக்கில் கடுமையான தவம் செய்து அவர் இறைவனை அடைய முயன்றார். பார்வதி, உன் நெஞ்சத்தின் உறுதி என்ன? என் நெஞ்சம் அவனையே நாடுகிறது. அப்படியா? நன்று. ஆம். சிவபெருமான் ஒரு முனிவர் வடிவில் வந்து, அவர் உலகின் இறைவன், அவரையே நான் விரும்புகிறேன். அவரது பக்தியைக் கண்டு சிவபெருமான் தனது திருவுருவத்தில் காட்சி தந்தார். இமயமலையில் தேவர்கள் அனைவரும் கூடி திருக்கல்யாண தயாரிப்பில் ஈடுபட்டனர். இவ்வாறு சிவபெருமானும் பார்வதியும் திருமணம் செய்து கொண்டு உலகிற்கு ஆன்மீகத்தின் அழகை எடுத்துக் காட்டினர்கள்.